சீதாராமன் சீரியல் February 3 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா, மகாலட்சுமி, மீனாட்சி 2 பேரோட ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அர்ச்சனா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கி வீசிடுறாங்க. ஏன் நான் மாலை போட்டால் என்ன தப்புங்கிறாங்க சீதா. நீ மாலை போடக்கூடாது, நீ கொலையும் பண்ணிவிட்டு மாலையும் போடுவியா, அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு பொறுத்துட்ருக்க முடியாதுங்கிறாங்க அர்ச்சனா. சுபாஷும் கரெக்டாக வந்துடுறாங்க. கொலை பண்ணது நானா இல்லை நீங்களா? உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் கொலை பண்ணீங்களா இல்லை 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணீங்களா இல்லை தனித்தனியாக பிளான் பண்ணி கொலை பண்ணீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சீதா கேட்கவும், அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? நாங்கள் கொலை பண்ணமா? நீ தானே கொலை பண்ண, நீ தானே மகாலட்சுமியை சுட்டு கொன்ன, பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இப்போ மாலை போட்டுட்ருக்கியா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சீதா சொல்லவும், அர்ச்சனா டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு வைக்கிறாங்க சீதாவை. கரெக்டாக சீதாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்ன என் பொண்ணையே அடிக்கிறியா? அவங்க அப்பா ராஜசேகரன் கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல, அவர் இன்ஸ்பெக்டர் தெரியும்ல அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், வரட்டும், அவருக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்குங்கிறாங்க சுபாஷ். இங்கே பாரு, வயசில் பெரியவங்களாச்சுன்னு நினைக்கிறேன், ஓவராக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் 2 விழுங்கிறாங்க அர்ச்சனா சீதாவோட அம்மா கிட்ட. சீதா நீ அமைதியாரு, அவர் வரட்டும், அதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சேது துறை 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராஜசேகரன் வராங்க. சீதா, உமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. என்னாச்சு சம்மந்தி, என்னாச்சுன்னு சொல்லுங்கங்கிறாங்க சேது. இருங்க அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேங்கிறாங்க. அதுக்குள்ளே ராம், சுபாஷ், அர்ச்சனா எல்லாரும் வந்துடுறாங்க. ஏ சுபாஷ், எதுக்காக அர்ச்சனா என் பொண்ணு சீதாவை அரைஞ்சா அப்படின்னு கேட்கவும், என்ன அர்ச்சனா சீதாவை அடிச்சிட்டாலாங்கிறாங்க சேது. இல்லைண்ணே, லேசாக தட்டி கொடுத்தா அவ்வளோதாங்கிறாங்க சுபாஷ். சீதாவை அடித்தா இந்த வீட்டில் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் பெத்தவன் நான் இருக்கேன், நான் கேட்பேன் அப்படின்னு ராஜசேகரன் சொல்லவும், கரெக்டாக சீதாவும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. எதுக்காக என் பொண்ணு சீதாவை அடித்த அப்படின்னு கேட்க, இவ கொலையும் பண்ணிவிட்டு மகாவோட ஃபோட்டோவுக்கு மாலையும் போடுவாளா, அதை பார்த்துட்டு என்னால் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது, என் வயிறெல்லாம் பற்றி எரியுது, அதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் நான் அடித்தேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், நான் கொலை பண்ணது நீங்கள் பார்த்தீங்களாங்கிறாங்க சீதா. நீ தான் கொலை பண்ணேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், எனக்கும் தெரியும், நீங்களும் சுபாஷ் அங்குளும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்க. தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்டெல்லாம் எதுக்குங்கிறாங்கறாம். என்ன தேவையில்லாத ஆர்குமெண்ட்டா? என் பொண்ணு சீதா கொலை பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். சீதா, எதுக்குமா இவங்க கூடையெல்லாம் இருந்துக்கிட்டே, பேசாமல் கிளம்பி வாமா, நம்ம வீட்டுக்கு போவோம், என்னவா இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, ஆமாம் எங்கள் அப்பா தான் பெயிலில் எடுத்திருக்காங்க, அதனால் அக்யூஸ்ட் இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்கறாம். இன்ஸ்பெக்டர் ராஜசேகரனுக்கு இது கூடவா தெரியல அப்படின்னு அர்ச்சனா கிண்டல் பண்ணவும், நீங்கள்லாம் பெரிய சட்ட வல்லுநர்கள் தான், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கங்கிறாங்க சீதாவோட அம்மா. சீதா, நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபித்து அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ, நீ தப்பு பண்ணலைங்கிறது நிரூபித்ததுமே நம்ம இந்த வீட்டை விட்டு அதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம், அப்போ தெரியும் யார் கொலை பண்ணதுங்கிறது அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. சீதா அவங்க ரூமில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க ராஜசேகரன் சொன்னதெல்லாம். அப்போ கரெக்டாக ராம் பால் எடுத்துகிட்டு வராங்க சீதாக்காக. இந்த பால் யாருக்கு பாஸ், எனக்கா குழந்தைக்கா அப்படின்னு சீதா கேட்கவும், ராம் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. பாஸ் சொல்லுங்கள் பாஸ், நான் கொலை பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா? நிஜமாக நான் கொலை பண்ணலை பாஸ், நம்புங்க பாஸுங்கிறாங்க சீதா. சீதா, நீ ஏதோ ஒரு எமோஷ்னலில் பண்ணிட்ட, ஆனால் நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு தண்டனையாவது குறையும். ஆனால் நீ அதை சொல்லாமல் நான் பண்ணலைன்னு திரும்ப சொல்லிகிட்ருக்க. கண்டிப்பாக நீ உண்மையை சொல்கிறதுனால எனக்கு உன் மேலே எந்த வெறுப்பும் வரப்போகிறதில்ல, கண்டிப்பாக உன்னை என்னால் வெறுக்கவும் முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சீதா அப்படின்னு ராம் சொல்லவும், நேராக சீதா எந்திரிச்சு ராம் கிட்ட வராங்க. பாஸ் என்னை பார்த்து பேசுங்க, மகாலட்சுமியை கொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவே கிடையாது பாஸ், நான் அப்படி போய் சொல்லிவிட்டு உங்கள் முன்னாடி இவ்வளோ தைரியமாக எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் நிற்க முடியுமா, சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சீதா கேட்கவும், இங்கே பாரு சீதா, ட்ரைனிங்கில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், குற்றவாளியோட கண்ணை பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான். உன்னை பேசாமல் உங்கள் அப்பா சொல்லும்போதே அவரு கூட உன்னை அனுப்பியிருக்கலாம், எதாக இருந்தாலும் கோர்ட்டில் வச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு ராம் சொல்லவும், இங்கே பாருங்கள் பாஸ், என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி நேருக்கு நேராக ராமை பார்க்க சொல்கிறாங்க. ராம் அப்பவும் சீதாவை பார்த்துட்டே இருக்காங்க. பாருங்கள் பாஸ், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என் கண்ணில் தெரியும்னு சொன்னீங்களே, பாருங்கள் பாஸ், என் கண்ணில் என்ன தெரியுது பாருங்கள், நான் மகாலட்சுமியை கொலை பண்ணலை, அதை நிரூபிச்சுட்டு தான் நான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டுவேன், அது வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து படி தாண்டி நான் போக மாட்டேன், நான் நிரபராதிங்கிறத நிரூபிச்சுட்டு நான் இந்த வீட்டிலேருந்து போயிடுவேன், அப்போ தெரியும் இந்த சீதா யாருன்னு அப்படின்னு சீதா சொல்லவும், இங்கே பாரு சீதா, ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிஞ்சதும் நான் எவ்வளோ ஆசையாக யூனிஃபார்ம் போட்டு வந்து உன் முன்னாடி சல்யூட் அடிக்கணும்னு நினச்சேன், என்னை நீ ஐபிஎஸ் ஆக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சைலண்ட் ஆகவும்,
பாஸ் இப்போவும் சொல்கிறேன் நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போய் சைலண்ட்டாக படுத்துக்கிறாங்க. பால் குடிக்காமையே அந்த பால் எடுத்து குடிச்சிட்டு படுங்கிறாங்கறாம். உயிரே போக போகுது, பால் குடிச்சு என்ன ஆக போகுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சைலண்ட்டாக பேசாமல் படுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமும் வந்து அமைதியாக படுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி ராம், சுபாஷ், ராஜசேகரன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சுபாஷ்க்கு நாகராஜ் கிட்டேருந்து கால் வருது. அவர் அட்டன் பண்ணாமையே விட்டதால் உனக்கு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா, இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாது, இவனை இப்படியே விட்டால் பணம் கொடுக்க மாட்டான் போல இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கவும் தனியாக சுபாஷ் வந்து அவருக்கு திரும்பவும் கால் பண்ணி பேசுகிறாரு. நான் தான் ஃபோனை கட் பண்ணி விட்டுறேன்ல, அப்போ கட் பண்ணி விட்டால் திரும்பவும் கூப்பிடுவேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சுபாஷ் கோவமாக பேசுவோம். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, பணத்தை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கவும் பணத்தை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஓ, பணத்தை கொடுக்க முடியாதா, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா, உனக்கும் டைம் கொடுத்து பார்த்தாச்சு, இதுக்கு மேலே அவ்வளோதான், உன்னையும் ஷூட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நாகராஜ் சொல்லவும், ஓ பண்ணிடுவியா நீ, ஆம்பளையாக இருந்தால் பண்ணிடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இரு உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு ரவுடி சுபாஷோட ரூம் கதவை தட்டுறாங்க. சுபாஷ் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரவுடி சுபாஷை வந்து கழுத்தை பிடிச்சி ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.